சொல்லுங்கம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடக்கலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நடக்கலையை நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளத்தை இப்படி நல்லா துருவி வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு உருண்டை பிடிக்க போறோம். 2 கப்பு நடக்கல்லைக்கு 1.5 கப்பு வெல்லம். குழந்தைங்கள்லாம் அப்பதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கும். மிக்ஸி ஜாரை சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நடக்கலைய இப்போ நான் வறுத்து 2 கப் நடக்கலைய வறுத்து வச்சிருக்கேன். ஒன்றரை கப்பு வெல்லம், இடைஞ்சல்ல வச்சு செய்ய வேணாம், இதை முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நல்லா பொடி பண்ணியாச்சு நடக்கலையும் வெல்லத்தையும். இப்ப ஸ்வீட் போதுமான்னு பார்க்கலாம். ஸ்வீட் போதுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி வச்சுக்கலாம். இது அதிக வேலை இருக்காது. திரும்ப மீதி இருக்க நடக்கலைய போட்டு மீதி இருக்க வெல்லத்தையும் போட்டு அடுத்த ரவுண்டு மிக்சியில அடிச்சுக்கலாம். வெல்லம் பத்தாத மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே வீட்டுல பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதனால அதையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி அடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடக்கலை உருண்டைக்கு பவுடர் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம உருண்டை பிடிச்சி பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா 15-20 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. இங்க பாருங்க, அவ்வளோதான். குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுக்கவும் நம்ம ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா சாப்பிடவும் நடக்கலை உருண்டை ரெடி. அதிக வேலை இல்லை, வெளியே வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஹெல்தியா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம் நடக்கலை உருண்டை. இது நான் 1/2 கிலோ நடக்கல்ல 1/2 கிலோ வெல்லம் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ உருண்டை வருதுன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.